நான் வாழ்த்தி நான் ஆசீர்வதிக்கிறேன். ஓகே, சரி. பக்கத்தில் கரங்களை கொடுத்து காட் பிளஸ் யூ சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்னு சொல்லுங்க. ஆம், அல்லேலூயா, தேங்க்யூ. உங்களை பார்ப்பது, தேவனுடைய ஆலயத்தில் உங்களை பார்ப்பது சந்தோஷம் என்று சொல்லுங்க. ஆமென், அல்லேலூயா. சரி, இன்னைக்கு ஒரு வசனம் எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், எல்லாருடைய இருதயத்திலும் பதிந்த, தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் சொல்லக்கூடிய ஒரு வசனம். ஆமென். கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். சங்கீதம் 23:1 எடுத்து வாசிக்கலாமா? ஆமென். சங்கீதம் 23:1. ஆமென். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ரெண்டு காரியம் இன்னைக்கு பார்க்க போறோம். கர்த்தர் நமக்கு மேய்ப்பராக இருந்தால் நம்ம தாழ்ச்சி அடைய மாட்டோம். ஓகேயா? சரி, இப்போ இந்த சங்கீதம் வந்து பாருங்க, இது தாவீது, இந்த தாவீதின் சங்கீதம். ஆனால் இதை வந்து தாவீது வந்து இந்த சங்கீதத்தை எந்த அனுபவத்தில் எழுதினார் என்று வல்லுநர்கள் சொல்கிறார். அவங்க அப்படின்னா யூதேயா என்ற பாலைவனத்தில், ஆமென், அவர் வந்து ஒரு கடுமையான ஒரு அனுபவத்தில் இருந்த பொழுது, என்கேதி என்ற ஒரு நீரூற்றை கண்ட ஒரு சங்கீதத்தை அவர் எழுதினார் அப்படின்னு சொல்லி இறையினர் வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், வரலாறு சொல்லுகிறது. மிகுந்த வறட்சியான நேரத்தில், ஒன்றுமே இல்லாத நேரத்தில், ஜீவனா மரணமா என்கிற அந்த காலத்தில் அவர் ஒரு நீரூற்றை கண்டதினாலே இப்படிப்பட்ட ஒரு நல்ல சங்கீதத்தை அவர் எழுதினார் என்று வரலாற்றிலே நாம் வாசிக்கிறோம். அதுபோல் உலகத்திலேயே அதிகமாய் லட்சக்கணக்காக பாடல்களும் புஸ்தகங்களும் எழுதப்பட்டது இந்த சங்கீதத்தின் அடிப்படையில். இந்த சங்கீதத்தை வைத்து பாடல்களும் புஸ்தகங்களும் அநேகம் எழுதியிருக்கிறாங்க. எங்கிட்டே ஒரு புஸ்தகம் இருந்தது, சங்கீதம் 23 எவ்வளோ பெரிய ஒரு புஸ்தகம் இருந்தது. அது யார் எடுத்துகிட்டு போனான்னு தெரியல. அருமையான ஒரு புஸ்தகம், ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு விளக்கம் கொடுத்துருந்தார். அற்புதமான ஒரு சங்கீதம். அதனால் இந்த புஸ்தகங்கள் வந்து இந்த பகுதி ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா கவனிங்க. முழுசு நம்ம பார்க்கல, ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நம்ம பார்ப்போம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி. சரி, இப்போ கர்த்தர் என் மேய்ப்பர், கர்த்தரே வந்து தன்னை வந்து ஒரு மேய்ப்பராகவும் ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை ஒரு ஆடுகளாகவும் அவர் என்ன செய்கிறாரு, ஊமையாக அவர் சொல்லு, தான் ஒரு மேய்ப்பராக, நாம அவருடைய ஜனங்கள் நம்மை ஒரு ஆடுகளாக சொல்கிறார். இப்போ இந்த மேய்ப்பனுக்கும் இந்த ஆடுகளுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய உறவே எங்கே இருக்குன்னா, இந்த மேய்ப்பனுடைய சத்தத்தில் கேட்கறதுல தான் இருக்கு. ஒரு ஆடு நல்ல மறுபடியும் சொல்ல, கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கார், நான் தாழ்ச்சி அடையே. அப்போ இதை வந்து அவர் உறுதியாக சொல்றாரு, நான் தாழ்ச்சி அடையவே மாட்டேன், ஒரு நாள் என் வாழ்க்கையில் தாழ்ச்சி அடைய மாட்டேன். அதை எங்கே எடுத்து பாருங்க, மகா வறட்சியான நாட்களில், தண்ணீரற்ற பாலைவனத்தில், ஜீவனா மரணமாங்கிற சூழ்நிலையில் அவர் இந்த சங்கீதத்தை எழுதுகிறாரு. ஒரு நன்மையை காண முடியல, ஒரு வசந்தத்தையும் காண முடியல, ஒரு செழிப்பையும் காண முடியல. நான் உயிர் பிழைப்பேனாங்கிற ஒரு உயிர் பிழைப்பேங்கிற நம்பிக்கையே அவருக்கு இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அவர் துணிஞ்சு என்ன செய்கிறாருன்னா, அவர் என்ன சொல்றாருன்னா, நான் இருக்கிற சூழ்நிலை மோசமானதான், ஆனால் என் மேய்ப்பர் கர்த்தராக இருக்கிறபடினால நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன். தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாருங்க, இந்த மாதிரி நமக்குள்ள ஒரு நம்பிக்கை வரணும், ஒரு விசுவாசம் வரணும். நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நல்ல, இந்த வனாந்தரத்தினுடைய பிரச்சனை மாறுறது எப்படின்னா அவருடைய விசுவாசத்தினால். இப்போ நம்முடைய பிரச்சனைகள் எப்போ மாறுது அப்படின்னா, நான் என்ன செஞ்சு மாறும் அப்படின்னு என்ன ஒன்று செஞ்சுட்டு இருக்குது இல்லை, எப்போ நீங்கள் விசுவாசிக்கிறீங்களோ அப்போ மாறும். எப்போ தேவன் நம்பிக்கை வருதோ அப்போ உங்களுக்கு அந்த பிரச்சனை என்ன செய்யுது, மாறுது. அப்போ ஒரு மேய்ப்பனுக்கும் ஆடுக்கும் ஒரு உறவு எங்கே இருக்கு அப்படின்னா, இந்த ஆடு மேய்ப்பனுடைய சத்தத்தை என்ன செய்யணும், கேட்கணும். அந்த மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்கும் பொழுதுதான் நீங்க பார்த்தீங்கன்னா அந்த ஆடு வழி விலகாமல் அது வந்து நல்ல மேய்ச்சலில் போய் நல்ல திருப்தியாக இருந்து அது தாழ்ச்சி இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழுது. அப்போ மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்காத ஆடுகள் தாழ்ச்சி அடைகிறது. புரியுதா நாங்கள் சொல்லுங்களுக்கு? அப்போது மேய்ப்பனுக்கும் ஆடுக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவு எப்படி பலப்படுது, அவர் சத்தத்தை கேட்கணும். வாசிக்கலாம், யோவான் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். யோவான் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிங்க. என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது,
நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். அவைகள் எனக்கு பின் செல்கிறது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அவைகள் ஒரு காலும் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளின் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. நான் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு வளருகிற ஆடா இருக்கிறபடினால் நான் ஒரு நாளும் கெட்டு போவதில்லை. அவருடைய கரத்திலிருந்து யாரும் என்னை பறிக்க முடியாது. என்னுடைய ஆசீர்வாதங்கள் தடைபடாது. நான் தாழ்ச்சி அடைவதில்லை. புரியுதா உங்களுக்கு? அப்போ என் ஆடுகள் என் சத்தத்தை என்ன செய்து கேட்குது. என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கறதுனால அது எனக்கு பின்னால வருது. எனக்கு பின்னால் வர்றதுனால அதை என்ன செய்கிறேன், புல்ல இடங்களில் மேய்ச்சி அமர்ந்த தண்ணீர் இடங்களில் கொண்டு போய், புரியுதா உங்களுக்கு, அதை ஆண்டவர் திருப்தியாக என்ன செய்கிறாராம், நடத்துகிறாராம். புரியுதா உங்களுக்கு சொல்கிறது? அப்போது தேவனுடைய சத்தத்தை என்ன செய்யணும், தேவ சத்தம் கவனிய, கர்த்தருடைய வார்த்தை கேட்பது. இந்த கர்த்தருடைய வார்த்தை பாருங்கள், அது வந்து என்னென்னா நம்முடைய வாழ்வுக்கு அது ஜீவன். அதாவது நம்முடைய எலும்புகளுக்கெல்லாம் அது வந்து என்ன செய்வான், ஔஷதமாக இருக்குதான். நம்முடைய வாழ்க்கையே வந்து அந்த ஆண்டவருடைய வார்த்தை வந்து ஆசீர்வாதமாக என்ன செய்யுது, மாற்று. தேவ சத்தம் பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை ஜீவன். சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தை அது ஜீவன். அது நம்முடைய வாழ்க்கையில அந்த சத்தத்தை நீங்கள் எப்பெல்லாம் ஆண்டோடைய சத்தத்தை கேட்குறீங்களோ அது உங்களுக்கு ஜீவன். நீங்கள் ஆண்டோடைய சத்தத்தை கேட்கும்போதெல்லாம் ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம். ஆமென். அவருடைய சத்தத்தை கேட்கறது வந்து ஒரு இன்பமான ஒரு அனுபவம். அவருடைய சத்தத்தை கேட்பது ஒரு ஆறுதல், ஒரு நம்பிக்கை, ஒரு பெலன். நீங்கள் ஆண்டோடைய சத்தத்தை கேட்டுகிட்டே இருக்கிறவங்க, அது அப்படியே எப்படி ஒரு நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் இருக்கக்கூடிய அந்த செடி எப்படி வந்து என்னைக்கு பசுமையாக வளர்ந்து கனி கொடுத்துட்டே இருக்கோ, அவருடைய கர்த்தருடைய வார்த்தை எடுத்து அது வந்து ஜீவன், அது ஜீவ தண்ணீர், அது நதி. புரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி பல காரியங்கள் சொல்லப்படுகிறது. அப்போ இந்த வார்த்தையை கேட்க 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 நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்கிறோம்னா நம்ம செழிப்பாகும். நம்ம என்ன செய்கிறோம், நம்ம செழிப்பாகிறோம். நமக்கு தாழ்ச்சி இல்லை. பக்கம் சொல்லுங்கள், உனக்கு தாழ்ச்சி இல்லை. நல்லா உற்சாகமாக சொல்லுங்க பார்க்கலாம், தாழ்ச்சி இல்லை. ஆமென். அப்போ ரட்சிக்கப்பட்ட ஜனம், நல்ல கவனிய, ரட்சிக்கப்பட்ட ஜனம் ஆடு. இப்போ எங்கே கர்த்தர் சொல்கிறாரு, எகிப்தில் தான் அவங்களை கொண்டு வரும் பொழுது, வெளியே கொண்டு வரும் பொழுது ஒரு ஆட்டு மந்தையை போல் அவங்களை என்ன செஞ்சாராம், கொண்டு வந்தாராம். ஆட்டு மந்தையை போல். அப்போ வந்து ரட்சிக்கப்பட்டவுடனே அந்த ஜனங்களை வந்து ஒரு ஆட்டுக்குட்டியாக கர்த்தர் என்ன செய்கிறாரு, பார்க்குறார். ஒரு மந்தையை அவங்கள மேய்ச்சிட்டு வர்றார். எப்படி? அவருடைய சத்தத்தை கேட்டு நம்ம என்ன செய்யணும், போகணும். மேய்ப்பன் எப்போ எப்படி செய்கிறாரு, முன்னால் போகிறாரு, ஆடுகள் என்ன செய்யுது பின்னால் அவருடைய சத்தத்தை கேட்டுட்டு போயிட்டே இருக்கு. அப்போ நல்ல கவனிய, எதுக்கு சத்தம் கேட்குறோம், எதுக்கு வந்து கர்த்தருடைய சத்தத்தை கேட்குறோம், சபையில் வந்து எதுக்கு கர்த்தருடைய சத்தத்தை கேட்குறோம் நம்மனா, ஒன்று கேட்கறதுல விசுவாசிக்கணும், ரெண்டாவது கீழ்ப்படியணும். இந்த ஆட்டுக்குட்டி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து இந்த 2 காரியம் செய்யுது பாருங்க. ஆட்டு ஒன்று மேய்ப்பனை நம்புது, விசுவாசிக்குது. 2 கீழ்ப்படியுது. அது வந்து கேள்வி கேட்காது. ஏன் எதுக்குன்னு என்ன செய்யாது, கேள்வி கேட்காது. அது வந்து மேய்ப்பன் முன்னால் போகிறாரு, அது என்ன செய்யுது, சத்தத்தை கேட்டு பின்னால் போகுது. அந்த சத்தத்தை விசுவாசிக்குது, அது நம்புது. அந்த சத்தத்தை அது நம்புது, நம்பி அது கீழ்ப்படியுது. அப்போது ஒரு தேவ பிள்ளைகளுடைய, ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுடைய ஒரு புதிய இயல்புன்னு சொல்லுவாங்க. பழைய இயல்புகள் வேறங்க. நல்ல கவனிய, நம்ம பழைய இயல்புகள் வந்து இந்த உலகத்தில் நம்ம இருந்தோம், தேவனற்றவராக இருந்தோம், பரிசுத்தம் இல்லாதவர்களாக இருந்தோம், இருளில் இருந்தோம், அந்த காலத்தில் இருந்தோம். புரியுது அவங்களுக்கு? தேவனுக்கு விரோதமான காரியங்கள்லாம் நம்ம செய்தோம். பழைய இயல்புகள்லாம் வந்து அது ரொம்ப மோசமான இயல்புகள். ஆனால் புதிய இயல்புன்னு ஒன்று இருக்குது. மறுபடியும் பிறந்த ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுடைய புதிய இயல்புகளில் முக்கியமானது பாருங்கள், அடிப்படை 2 காரியம் என்னென்னா, ஒன்று விசுவாசமும் கீழ்ப்படிதல். இந்த 2 தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சத்தத்தை கேட்கும் பொழுது உங்களுக்கு விசுவாசம் வரணும், விசுவாசத்தில் நீங்கள் கீழ்ப்படியும். எத்தனை பேருக்கு புரியுது உங்களுக்கு? இது 2 காரியம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது 2 இல்லைன்னா நீங்கள் தேவனுடைய இந்த மேய்ப்பனோட நம்ம நல்ல ஒரு உறவில் நம்ம இருக்கவே முடியாது. இன்றைக்கி நிறைய பிள்ளைகளுக்கு ஏன் தாழ்ச்சி இருக்குது, ஏன் பிரச்சனைக்குன்னா, ஒன்று சத்தத்தையும் கேட்கறதில்ல, அப்படியே கேட்டாலும் என்ன செய்யறதில்ல, அதுக்கு அதை விசுவாசிக்கிறதும் கிடையாது, 2 அதுக்கு கீழ்ப்படுகிறதும் கிடையாது. இப்போ இந்த காரியத்தினால தான் நமக்கு தாழ்ச்சி வருமே ஒழிய, கர்த்தர் நம்மளை தாழ்ச்சியில் நடத்த மாட்டார். தேவன் இருக்கிற இடம் தாழ்ச்சி கிடையாது. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை மேய்ப்பராக இருக்கும் பொழுது அவர் என்றைக்கும் நம்மளை வறண்ட வழியில் நடத்துறதில்ல, என்றைக்கும் தேவையற்ற வழியில் அவர் நடத்துறதில்ல. என்றைக்குமே அவருடைய பாதைகள் வந்து ஆசீர்வாதமான பாதைகளிலே
வெற்றியின் பாதைகளிலே கர்த்தர் நம்மளை நடத்துகிறார். ஓகேயா? அப்போ 2 காரியம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று சத்தத்தை கேட்டு விசுவாசிக்கணும். என்ன செய்யணும்? கீழ்ப்ப விசுவாசம் என்ன செய்யணும்? அது ஒரு ஆக்ஷனாகவே இருக்கும். நல்லா கவனிங்க. விசுவாசம் இப்போ ஆபிரகாம்கிட்ட கர்த்தர் சொன்னார், நான் காட்டுகிற இடத்துக்கு போ அப்படிங்கும் பொழுது, அவரை அழைச்ச பொழுது ஆபிரகாம் ஒன்று விசுவாசித்தார். விசுவாசித்து மாத்திரமல்ல, அது கீழ்ப்படிந்து அவர் என்ன செஞ்சார்? நகர்ந்தார். கீழ்ப்படிந்து கர்த்தர் சொன்ன இடத்துக்கு என்ன செஞ்சார்? போனார். அப்போ கேட்டார், விசுவாசித்தார், கீழ்ப்படிஞ்சு என்ன செஞ்சார்? போனார். அவர் எப்படி மாறிட்டார்னா, மகா பெரிய பிரபுவாக மாறிட்டார். அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை பூமியே தாங்க முடியாமல் இருந்தது. என்ன ஆசீர்வாதம் பாருங்க, பூமியே தாங்க முடியாத ஆசை. அந்த அப்படிப்பட்ட ஒரு செழிப்பை ஆபிரகாமுக்கு கொடுத்தாராம். ஏன்னா அவர் சத்தத்தை கேட்டார், விசுவாசித்தார், கீழ்ப்படிந்தார். ஓகேயா? இந்த ஒரு காரியத்தை தான் தேவன் நம்மள்ட்ட எதிர்பார்க்கிறார். அவரை வெளியே நம்ம ரட்சிக்கப்பட்டு ஜனங்களை விடுதலையாக்கி கொண்டு வந்த பொழுதும் புதிய உடன்படிக்கையிலையும் இந்த காரியங்களை தேவன் நம்மள்ட்ட எதிர்பார்க்கிறார். வாசிச்சு பாருங்க சங்கீதம். ஆமாம், சங்கீதம் 78 52 கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். நல்லா கொஞ்சம் ஊக்கமாக வாசிங்க. சங்கீதம் 78 52 வாசிங்க பார்க்கலாம். பாருங்க, தம் ஜனங்களை ஆடுகளைப் போல புறப்பட பண்ணி எல்லை வரைக்கும் அழைத்து கொண்டு வந்து அவர்கள் முகத்துக்கு முன்பாக ஜாதிகளை துரத்திவிட்டு தேசத்தை நூல் போட்டு பங்கிட்டு கொடியேற்றினார். அவர் பாருங்க, இதுதான் முக்கியம். பாருங்க, இவ்வளவு செஞ்சார்ல, ஆனாலும் அவர்கள் உன்னதமான தேவனை பரீட்சை பார்த்து பாருங்க போதும். அவருக்கு என்ன செஞ்சாங்க? போக மாட்டேன். நல்லா, இவ்வளவு செஞ்சாலும் அவங்களுக்கு என்ன இல்லை? சத்தத்தை கேட்கறதில்ல, விசுவாசிக்கிறதில்ல, கீழ்ப்படிதில்லை. இந்த காரியம் அவங்கள்ட்ட இல்லை. அப்போ அவருக்கு என்ன செஞ்சால்? தேவனுக்கு என்ன வந்தால்? கோபம் வந்தான். தேவனுக்கு என்ன வந்தான்? என்னடா இவங்களுக்கு இவ்வளோ தூரம் செஞ்சாலும் இவங்க என்ன செய்ய, இவங்க இவ்வளோ நன்மை செய்தாலும் இவங்க என்ன செய்ய, சத்தத்தையும் கேட்க மாட்டேங்கிறான், விசுவாசிக்கவும் மாட்டேங்கிறாங்க, கீழ்ப்படியவும் மாட்டேங்கிறாங்க. நல்ல கவனிய எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, மறுபடியும் நான் சொல்கிறேன், தேவ சத்தம் கேட்கிற இடம் அது ஜீவன் உள்ள ஒரு இடம், ஒரு ஆசீர்வாதமான இடம். தேவ சத்தத்தை கேட்பது என்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. தேவ சத்தத்தை எப்படி நம்ம கேட்கறது? தேவ சத்தத்தை எப்படின்னா, பைபிளை நம்ம என்ன செய்கிறோம்? வாசிக்கும் பொழுது தேவ சத்தத்தை கேட்குறோம். இதை சபையில் தேவ சத்தத்தை கேட்குறோம். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஒரு தேவ சத்தத்தை கேட்குறீங்க. உங்களோட ஆண்டோடைய பிள்ளைகள் பேசும்பொழுது நீங்கள் தேவ சத்தத்தை கேட்குறீங்க. உலகத்தில் எத்தனையோ சத்தம் கேட்கலாங்க, எவ்வளோ சத்தத்தை கேட்டுட்ருக்கோம், எதுவும் ஜீவன் இல்லை. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை ஒரு இடத்துல வரும்பொழுது அந்த இடத்தையே கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்றிடுவார். ஆமாம், அந்த கர்த்தருடைய வார்த்தையானது, அவர் அந்த வார்த்தையை அனுப்பி உயிர்ப்பிக்கிற தேவனா, வார்த்தையை அனுப்பி புதிய காரியங்களை செய்வாராம், வார்த்தையை அனுப்பி சுகம் தருவாராம். ஒரு வார்த்தை வரும்பொழுது, தேவனுடைய வார்த்தை வரும்பொழுது டோட்டல் எல்லாவற்றையும் ஆண்டவர் சேஞ்ச் பண்ணுறார். ஏன்னா அவரே வார்த்தையாக இருக்கிறார். ஆமென். எல்லாவற்றையும் வரவழைத்தார். பாருங்க, வார்த்தையினால வரவழைத்தார். ஆனால் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்ன பொழுது வெளிச்சம் உண்டாயிற்று. எல்லாவற்றையும் வார்த்தையினால் உண்டாக்கினார். வார்த்தை இல்லாமல் ஒன்று இல்லை. அப்போ அந்த வார்த்தை, அந்த சத்தத்தை ஒரு தேவ பிள்ளைகள் நம்ம நினைக்கிறோம். பாருங்க, என்ன ஒரு செய்தியை நம்ம கேட்குறோம் இல்லைங்க. நீங்கள் கேட்டுட்டு கவனமாக நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கும் பொழுது ஏதோ ஒரு வார்த்தை பாருங்க உங்களுடைய ஆவியை அப்படியே உயிர்ப்பிக்கும். உங்களோட ஆண்டவர் பேசி அப்படியே உங்கள் வாழ்க்கையை அப்படியே செழிப்பாக மாற்றுவார். நீங்கள் நல்லா இருக்கிறவங்க, இன்றைக்கி ஆண்டவருக்குள்ள பெரிய அளவில் இருக்கிறவங்களெல்லாம் பாருங்கள், அவங்க அத்தனை பேர் சொல்கிறேன், கர்த்தர் ஒரே ஒரு வார்த்தை என்கிட்ட பேசினார், என் வாழ்க்கையே மாறிவிட்டது. கர்த்தர் எனக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தார், என் வாழ்க்கையை என்ன செஞ்சிருச்சு? மாறிடுச்சு. ஒரு வார்த்தையின் மூலமாக தேவன் நம்முடைய வாழ்க்கையே ஆசீர்வாதமாக மாற்றக்கூடியவர். ஆசீர்வாதமாக மாறுவதற்கு முன்பாகவே நமக்கு என்ன கொடுக்க விரும்புகிறார்னா, வார்த்தையை தான் கொடுக்க விரும்புகிறார். அதாவது ஈசாக்கை பற்றி எழுதும் பொழுது எபிரேயர் 11:20 நினைக்கிறேன் சொல்றாரு, வருங்காலங்களை விசுவாசத்தினாலே வருங்காலங்களை குறித்து ஈசாக்கு யாக்கோப்பையும் ஏசாவையும் ஆசீர்வதித்தார். என்ன வச்சு ஆசீர்வதிச்சாரு? வார்த்தையில.
யாக்கோபு எதை பெற்றுட்டு போனார்? வார்த்தையை பெற்றுட்டு போனார். அப்போ தேவனுடைய பிள்ளைகள், அவர் மேய்ப்பராக இருக்கிறாரு. தேவனுடைய விருப்பம் என்ன? அவர் சத்தத்தை நம்ம கேட்கணும் அப்படிங்கிறது தான். அவருடைய சத்தம் நம்ம வாழ்க்கையில் என்ன கொண்டு வருதுன்னா ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. ஆனால் நிறைய ஜனங்களுக்கு வார்த்தை அப்படிங்கும் பொழுது அந்த வார்த்தையை மதிக்கக்கூடிய அந்த ஒரு காரியம் அவங்கள்ட்ட இல்லை. நீங்கள் எப்போதே தெரிஞ்சுங்க, நீங்கள் வேதம் வாசிக்கலை அப்படின்னா ஏதோ அது நம்ம வந்து வாசிக்க அப்படி இல்லை, நீங்கள் வந்து கர்த்தரை ரிஜெக்ட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் வந்து யாரை ரிஜெக்ட் பண்ணுறீங்க, யாரை அவமதிக்கிறீங்க அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் வந்து மதிக்காத பொழுது. இப்போ நீங்கள் வந்து நான் பேசிகிட்டு இருக்கேன், நல்லா கவனிங்க, பாஸ்டர் பேசுகிறாரு, நிறைய பேர் தான் பாருங்கள் சபையில் வந்துட்டு விளையாண்டுட்டு இருக்கிறது. நம்ம சபையில் நான் சொல்ல, நிறைய பக்கம் இருக்குன்னு சில பாஸ்டர்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நிறைய பேர் சர்ச்சில் வந்து உட்காந்துட்டு தான் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பதில் போடுறதே சர்ச்சில். எல்லாம் இமெயிலுக்கெல்லாம் ரிப்ளை பண்ணுறது எங்கே? சர்ச்சில் தான். அங்கே வீட்டில் நேரம் இல்லையா, நோ டைம் வீட்டில். ஆனால் இங்கே வந்து கொண்டு 2 மணி நேரம் எல்லா மெயிலுக்கு ரிப்ளை பண்ணுறது, எல்லா வாட்ஸ்அப்புக்கு பதில் போடுறது. இத்தனை மணிக்கு நான் வந்துடுறேன், அத்தனை மணிக்கு போகிறேன், இங்கே வரேன், இதெல்லாம் இங்கே தான் வேலை. அவங்க வாழ்க்கை பாருங்கள், அவங்க வாழ்க்கையே அப்படி தான் இருக்கும். திருப்தி இருக்காது, தாழ்ச்சி, குறைவுகள். காரணம் என்னதுன்னா உங்களை வாழ வைக்கிற வார்த்தையை கர்த்தர் கொடுத்து கொண்டு இருக்கிறார். உங்களை செழிப்பாக்குகிற வார்த்தை உங்கள் மேலே வந்துட்டு இருக்கு. அந்த வார்த்தைக்கு எங்கே இடம்? வார்த்தை வந்து விதை, வார்த்தை விதை. அந்த விதை உங்கள் இருதயம் நல்ல நிலம். அப்போ அந்த வார்த்தை போய் விதை போய் உங்கள் நல்ல நிலமாக இருதயத்தில் விடும் பொழுது அது முளைத்து தான் 30, 60, 100 பலன் தருது. வார்த்தை இல்லாத இடத்துல வாழ்வு கிடையாது. வார்த்தை இல்லாத இடத்துல செழிப்பு கிடையாது. வார்த்தை இல்லாத இடத்துல வந்து ஒரு பெரிய ஒரு உயர்வு ஒன்றும் வந்துடுறதில்ல. ஏன்னா வார்த்தை ஒரு விதை. விதைக்காத எந்த நிலத்திலும் நீங்கள் வந்து பெரிய ஒரு அறுவடையை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. எந்த நிலத்தில் விதைக்கப்பட்டிருக்கோ அந்த நிலத்தில் தான் நீங்கள் அறுவடையை எதிர்பார்க்க முடியும். ஸோ தேவ சத்தம் கேட்குற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தான் பெரிய ஒரு அறுவடைகளை காண முடியும். தேவனுடைய சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தான் பெரிய மாற்றங்களை உண்டாகணும். அதனால கர்த்தர் சொல்றாரு, நான் வந்து மெய்ப்பனாக இருக்கிறேன், நான் உன்னை நடத்தி கொண்டு போகிறேன். ஏன்னா ஆடுகளாய் நீ இருக்கிற கர்த்தர். ஏன்னா இந்த உலகத்தில் எது நல்லது கருது கெட்ட நமக்கு ஒன்றும் தெரியல பாருங்க. இன்னைக்கு வரைக்கும் நல்லவங்களாக இருக்கவங்க நாளைக்கு மாறிடுறாங்க. புரியுதா உங்களுக்கு? எல்லாமே எதையுமே இந்த உலகத்தில் நம்ம வந்து எதையுமே வந்து நிரந்தரமாக நம்ம நம்ப முடிய மாட்டேங்க. ஒரு நாளில் நல்லதாக இருக்குது, அதே வந்து ஒரு நாளில் கெட்டதாக மாறிடுது. நாம் என்ன நினைக்கிறோம், ஒரு நாளில் ஒரு நல்லது ஒன்று நடந்துருச்சுன்னா அந்த நல்லதையே நம்ம என்ன செய்கிறோம், பிடிச்சிக்கிறோம். அதனால கர்த்தர் சொல்றாரு, உனக்கு வந்து இடது கைக்கு வலது கைக்கு வித்தியாசம் தெரியாதவனா இருக்கிறேன், நான் உன் நான் மெய்ப்பராக இருக்கிறேன், நான் உன்னை வந்து என்ன செய்கிறேன், நடத்துகிறேன். நமக்குள்ள ஒரு உறவு நல்லா இருக்கிறபடி நீ பார்த்துக்க. அப்போ இந்த உறவு எப்படி இருக்கணும் அப்படின்னா, நீ எப்பொழுதுமே என் சத்தத்தை என்ன செய்ய, நீ கேட்டுகிட்டே இரு, என் சத்தத்தை கேட்டுகிட்டே இரு, என் சத்தத்தை கேட்கறது மட்டும் நீ விட்டுறாத. ஆமாம், தேவ சத்தம் கேட்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா, ஆமேன். அதான் இயேசுவை பற்றி ஒருத்தர் சொல்லும் பொழுது, உங்களுடைய வார்த்தைகளை கேட்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. தேவ சத்தம் கேட்கிற ஜனம் நீங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். அல்லேலூயா, எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. கர்த்தர் சொல்றார், என் ஜனங்கள், என் சத்தத்தை கேட்கிற ஜனங்கள் பாக்கியம் உள்ள ஜனங்கள். ஆமேன். உங்களுக்கு தாழ்ச்சியே வராது, நீங்கள் நிறைவாக இருப்பீங்க. எப்பொழுதுமே கர்த்தருடைய கிருபையில் ஏராளமாய் தாராளமாய், ஆமென், ஒரு நிரம்பி வெளிகிற பாத்திரத்தின் அனுபவத்தில் கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டு போவார். ஒரு வசனம் வாசிங்க, சங்கீதம் 77:20 கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர். சங்கீதம் 77:20 கொஞ்சம் வாசிங்க. மோசே கையால் மந்தையை போல வழி நடத்தினீர். நல்லா நீங்க கவனிக்க பாருங்க. இப்ப கர்த்தர் சொல்றாரு, இப்போ கர்த்தர் வந்து மேய்ப்பராக இருக்கிறார். இது ஒரு பெரிய செய்தி தான், உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன். கர்த்தர் வந்து நமக்கு மேய்ப்பராக இருக்கிறாரு. ஆனால் இப்போ வந்து எப்படி நம்மளுக்கு மேய்ப்பராக இருக்கிறாருன்னா, நமக்கு ஒரு மேய்ப்பனை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? நம்மளை மேய்க்கிறதுக்கு, புரியுதா உங்களுக்கு? உங்களை மேய்க்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்குது. எந்த குடும்பமெல்லாம் என்னை மேய்க்கிறதுக்கு ஒரு மேய்ப்பன் இருக்கான்னு அந்த குடும்பம் நினைக்குதோ, அந்த குடும்பமெல்லாம் பாருங்க ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் ஏன்னா கர்த்தர் வந்து ஒரு மேய்ப்பனுடைய ஆவிக்குரிய ஒரு கட்டுப்பாட்டில் நம்மளை நடத்தணும்னு கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் கவனிக்கிறீங்களா? அதே மாதிரி நீங்கள் பாருங்கள், இன்னொரு வசனத்தை வாசிங்க. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம்
3:4 கொஞ்சம் சீக்கிரமாக வாசிங்களேன். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 23 கொண்டு வருவேன், அப்பொழுது அவைகள் பழுகி பெருகும். பாருங்க, அவர்களை மேய்க்கத்தக்கவர்களை அவர்கள் மீது நான் என்ன செய்வேன்? ஏற்படுத்துவேன். நல்லா கவனிங்க, நம்ம சிதறுண்ட ஆடுகளைப் போல இருந்தோம். நல்லா கவனிங்க, 2 பேர் 2:24 இப்போதும் நாம் மேய்ப்பனும் கண்காணியின் இடத்துல நம்ம என்ன செஞ்சிருக்காராம்? கர்த்தர் கொண்டு வந்திருக்காராம். இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் தாழ்ச்சி வராது என்பதற்கு மிகப்பெரிய ஒரு அடையாளமே என்னென்னா, நீங்கள் ஒரு சபையில் இருக்கிறீங்க பாருங்கள், அதுவே பெரிய ஆசீர்வாதம். ஒரு மேய்ப்பனுக்கு கீழே இருக்கிறீங்க பாருங்கள், இது ஒரு பெரிய ஆசீர்வாதம். உறுதியாக சொல்ல முடியும், உங்கள் வாழ்க்கையில் தாழ்ச்சி வராது, வரவே செய்யாது. தாழ்ச்சிங்கிறதுக்கு நமக்கு சம்மந்தமே கிடையாது. அதெல்லாம் இருந்தால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, இப்போ பழைய உடன்படிக்கை நல்லா கவனிங்க. பழைய உடன்படிக்கையிலேயே, பழைய ஏற்பாட்டிலேயே எப்போ மெய்ப்பெண் ஆடு அப்படிங்கிற அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறாரு அப்படின்னா, தேவனுடைய பிள்ளைகளை எகிப்திலிருந்து விடுதலையாக்குறாரு பாருங்க. விடுதலையாக்குனா அந்த வசனத்தை நம்ம வாசித்தோம். ஒரு மேய்ப்பனை போல, ஆடுகளைப் போல ஆண்டவர் ஊமையாக சொல்கிறாரு, உங்களை ஒரு ஆடுகளைப் போல நாங்கள் இருந்து என்ன செஞ்சினேன்? புறப்பட பண்ணினேன். அது மாதிரி எசேக்கியேலும் எரேமியாலையும் அதிக இடங்களில் ஒரு மேய்ப்பனை குறித்தும் ஆடுகளை குறித்தும் அதிகமாக எழுதப்பட்டிருக்கு. ஓகேயா? அப்போ பழைய உடன்படிக்கையில் மேய்ப்பனை கொடுத்த ஆரோன், மோசே என்பவர்கள் மூலமாக நான் வழி நடத்துறேன்னு சொன்னேன். அதோடு உள்ள பாருங்க, இந்த புதிய உடன்படிக்கையிலையும் பார்த்தீங்கன்னா அழைப்பில், பிரதான அழைப்பில் 5 அழைப்பில் ஒரு அழைப்பு மேய்ப்பன். எபேசு 4:13 பார்த்தீங்கன்னா வாசிங்களா? அதேமா எபேசு 4:13 வாசிங்க. எபேசு 4:13 வாசிங்க. புதிய ஏற்பாட்டில் எபேசு 4:13. அவர் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷர்களாகவும், ஆமென் சொல்லுங்களேன். எப்படி ஏற்படுத்தியிருக்காரு பார்த்தீங்களா? பழைய உடன்படிக்கையில் மாத்திரம் இல்லை, புதிய உடன்படிக்கையிலையும் ஜனங்களை மேய்க்க ஒரு மேய்ப்பனை ஆண்டவர் நினைச்சிருக்காரு. ஆமாம், கர்த்தர் நல்லவர். அப்போது நமக்கு இன்னொரு பேர் வச்சிருக்காரு ஆண்டவர், என்னன்னா மேய்ச்சலின் ஆடுகள். சொல்லுங்க, மேய்ச்சலின் ஆடுகளுக்கும் மேய்ச்சல் ஆடுகளுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கா? மேய்ச்சல் உள்ள ஆடுகள் எப்படி இருக்கும்? கொழு கொள்ளுன்னு இருக்கும். அதான், அது கரெக்டாக சொல்கிறீங்களே. மேய்ச்சலின் ஆடுகள் எப்படி இருக்குது? கொழு கொழுன்னு இருக்கு. மேய்ச்சல் இல்லாத அப்படி எப்படி இருக்கு? வறண்டு வத்தலும் தொத்தலுமா இருக்கு. அப்போ நீங்கள் பக்கத்தில் இருக்காங்க, நீ ஏன் வத்தலும் தொத்தலுமா இருக்குன்னு தெரியுதானே? புரியுதா உங்களுக்கு? அப்போ மேய்ச்சலின் ஆடுகள் எப்பவுமே எப்படி இருக்கு? செழிப்பாக இருக்கு. அப்போ மேய்ப்பனை ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு? ஏற்படுத்தியிருக்காரு. இன்னொன்று பாருங்க, அந்த மேய்ப்பனை எப்படி ஏற்படுத்தி இருக்கிறாரு அப்படின்னா, அதே ஒரு வசனத்தை வாசிடுவோம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்களேன். எரேமியா 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. உங்களுக்கு பாருங்க, அவர் சொல்றாரு, உங்களுக்கு என்னுடைய இருதயத்திற்கு ஏற்ற மேய்ப்பனை என்ன செய்வேன்? தருவேன். இதாங்க இம்பார்ட்டன்ட். அல்லேலூயா. ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை என்னன்னா, கர்த்தர் நம்முடைய மேய்ப்பராக இருக்கிறார், நாம் தாழ்ச்சி அடைவோம். நமக்கு தாழ்ச்சி இல்லை, ஏன்னா அவர் நமக்கு மேய்ப்பனாக இருக்கிறாரு. அந்த சங்கீதத்தை எழுதின தாவீது எந்த சூழ்நிலையில் எழுதினார்னு நான் சொன்னேன். மகா வறட்சியான சூழ்நிலையில், ஜீவன் தப்பி பிழைப்பேன் என்ற நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலையில் ஒரு நீரூற்றை அந்த இடத்துல அவர் கண்டு, அப்போ தான் அவர் சொல்கிறாராம், என் கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையவே மாட்டேன். எனக்கெல்லாம் வனாந்தரமாக தெரியுது, எனக்கு இந்த இடத்துல வந்து உயிர் பிழைப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை, ஒரு சொட்டு தண்ணீர் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல, எல்லாமே வித்தியாசமாக இருக்குது, எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் என்னை வழி நடத்துகிற கர்த்தர் மேலே நான் நம்பிக்கையாக இருக்கிறேன். அவர் என் மேய்ப்பராக இருக்கிறனால அவர் என்னை தாழ்ச்சி அடைய விடலை, அழகான ஒரு நீரூற்றுக்கு என்னை கொண்டு வந்தார். இன்று நான் உங்களுக்கு சொல்கிறேன், நம்ம ஆடுகளுக்கு ஒன்றும் தெரியல, போகும்பொழுது என்னெல்லாம் ஒரு வித்தியாசமாக இருக்குது, நம்ம தப்பான இடத்துக்கு நம்ம கூட்டிகிட்டு போகிறாங்களா அப்படியெல்லாம் தெரியும். ஆனால் மேய்ப்பனுக்கு தெரியும் பாருங்க, அந்த மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காய் ஜீவனையே கொடுக்கிறவர் நல்ல இயேசு சரியான இடத்துல கர்த்தர் உங்களை கொண்டு போவார். ஆமென். பக்கம் சொல்லுங்க. சில நேரத்தில் எல்லாம் உனக்கு புரியணும்னு அவசியம் இல்லை, எல்லாமே நமக்கு புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுங்க. நமக்கு தேவை என்னன்னா, இந்த தேவன் மேலே நம்பிக்கை.
தேவன் மேல விசுவாசம், அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படு, இதுதான் நமக்கு அவசியம். அது தாவீதுக்கு இருந்தது பாருங்க. அதனால சொல்ல, மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஓ ஜீசஸ். அவருக்கு ஒன்றும் விளங்கலைங்க, அவருக்கு ஒன்றும் புரியல. ஆனால் அவருடைய விசுவாசத்தில் மட்டும் அவர் இருந்தார். என் கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். இப்போ நான் உங்களுக்கு நல்லா சொல்கிறேன், நீங்கள் கவனிங்க. அப்போ மேய்ப்பனா இருக்கிற கர்த்தர் அப்படியே நம்மளை விட்டுடல பாருங்க. புதிய உடன்படிக்கையில் என்ன பண்ணுறாருன்னா, ஜனங்களை ரட்சித்து ஒரு மேய்ப்பனா ஒருத்தர் ஏற்படுத்தி வச்சிருக்காரு. எவ்வளோ நல்ல ஆண்டவர் பாருங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு மேய்ப்பனை குறித்த வெளிப்பாடே கிடையாது. எனக்கு ஒரு மேய்ப்பன் இருக்கான்ங்கிற ஒரு உணர்வே கிடையாது. எனக்கு ஒரு மேய்ப்பன் இருக்கிறாங்கிற அந்த நம்பிக்கையும் கிடையாது. அதனால தான் வாழ்க்கையில் குழப்பங்களும் வேதனைகளும் கசப்புகளும் போராட்டங்களும் அந்த மேய்ப்பனை கொண்டு கர்த்தர் என்ன செய்கிறாரா நடத்தாது. எப்படிப்பட்ட மேய்ப்பனை ஏற்படுத்தி இருக்கிறாரா? நம்ம இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பன் இல்லை, அவருடைய இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பனை வச்சிருக்காரு. நம்மளோட பிரச்சனை என்னன்னா, நம்ம இருதயத்துக்கு ஏற்றதே உன்னை தேடிட்டு இருப்போம். அப்படிதான் உங்களுக்கு நம்ம இருதயத்துக்கு ஏற்றதா உன்னை தேடிட்டே இருப்போம். அதான் நான் உங்களுக்கு சொன்னேன், எது வெற்றி உள்ள வாழ்க்கை அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கங்க, எனக்கு நான் பிரியமாக வாழ்கிறது, நான் விரும்புறதெல்லாம் எனக்கு கிடைக்கிறது வெற்றி கிடையாது. தேவன் என்னை கொண்டு என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை செய்து முடிப்பதுதான் வெற்றி உள்ள வாழ்க்கை. புரியுதா உங்களுக்கு? தேவன் நல்லவர். அப்போ அவரு ஏன் அவருக்கு இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பனை ஏன் வச்சிருக்கிறாரு? பிகாஃப் ஜீசஸ். ஆமென். அவர் நம்மகிட்ட என்ன சொல்ல விரும்புகிறாரோ அதை அந்த மேய்ப்பன் மூலமாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறார். அவர் உங்களை எந்த பாதையில் நடத்த வேண்டும் என்று விரும்புகிறாரோ அந்த மேய்ப்பனை வைத்து அந்த பாதையில் நடத்த உங்களை விரும்புகிறார். எதையெல்லாம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும்னு விரும்புகிறாரோ அதை அந்த மேய்ப்பன் மூலமாக கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். அப்போ அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவன் தான் அந்த வேலையை செய்வான். நீங்கள் நல்லா கவனிங்க, வேதத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் தீர்க்கதரிசிகளும் நீங்கள் பேசுகிற பேச்செல்லாம் நீங்கள் கேட்டீங்கன்னா, இன்றைக்கெல்லாம் அப்படி பேச முடியாது. அவ்வளோ பெரிய வார்த்தைகள்லாம் உபயோகப்படுத்துகிறாங்க. ஏன்னா அவங்க கர்த்தருடைய அம்பாசிடராக நின்று பேசுகிறாங்க. யார் என்ன நினச்சாலும் சரி, யார் என்ன வேதனைப்பட்டாலும் சரி, சில நேரங்களில் நான் சொல்ல வேண்டியது நீ என்ன செய்ய சொல்லு அப்படிங்கிறப்ப கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மேய்ப்பினை வச்சா தான் சொல்லுவான். நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? சில நேரங்களில் அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில வார்த்தைகள் நம்ம இடத்துல வரும் பொழுது அது நமக்கு சில வேதனைகளை கொடுக்கறதை போல இருக்கலாம். அதை வேணும்னு பேசுறது நான் சொல்லலை. நம்ம சபையில் அப்படியெல்லாம் நம்ம யாரையும் பற்றி நம்ம பேசுறதே கிடையாது. ஆனால் சில வார்த்தைகளே வரும் பொழுது நல்லா கவனிங்க, அதை வசனமே சொல்லுது, யார் அதை நம்புகிறார்களோ அது ஜீவனுக்கு ஏதுவாகவும், யார் நம்பாதவர்களாக இருக்கிறார்களோ அது இடருக்கு ஏதுவான கல்லா இருக்கான். ஒரு வார்த்தை வரும்பொழுதே நீங்கள் ஒரு வார்த்தை நீங்கள் வரும்பொழுதே பாருங்க, அதை விசுவாசிக்கிறவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்குதான். அதை விசுவாசியாதவங்களுக்கு பாருங்க அது இடரெல்லாம் இருக்குமா. அந்த வார்த்தை வரும்பொழுதே இது நமக்கு நல்லதுக்கு அற்றதா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அது மாறும். அது எப்படி மாறுது அப்படின்னா, நம்முடைய இருதயம் எப்படியோ அப்படி மாறுதான். அப்போ விதைக்கப்படுகிற அந்த சத்தம் நம் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரணும்னா, அப்போ கர்த்தர் என்ன சொல்றாரு? தேவனுடைய சத்தத்தை கேட்பது நமக்கு முதல்ல இன்பமாக மாறணும். நம்முடைய சுய சித்தம் நமக்கு என்ன செய்யணும்? மறையணும். நம்முடைய சுய சித்தம் மறையணும். தேவனே, நீர் என்னை கொண்டு என்ன செய்ய விரும்புகிறீரோ அது என் வாழ்க்கையிலே நடக்கட்டும் அப்படிங்கிற ஒரு சப்மிஷன் அங்கே வேணும். ஏன்னா அதனால தான் ஆடாக கர்த்தர் சொல்லியிருக்காரு. எந்த ஆடும், புரியுதா உங்களுக்கு, மேய்ப்பன்ட்ட போய் கேள்வி என்ன செய்யாது. அப்படின்னா நம்ம எந்த கேள்வி கேட்க அந்த அர்த்தம் இல்லை. அது என்ன செய்யணும் சொன்னால் என் மேய்ப்பன் எனக்கு நல்லது தான் என்ன செய்வான் சொல்லுவான். அதனால தான் ஜீசஸ் நல்ல மேய்ப்பன் சொல்லியிருக்காரு. ஏசு நமக்கு யாரு சொல்லுங்க? அவர் நானே நல்ல மேய்ப்பன் சொல்றாரு பாருங்க. புரியுது? நல்ல மேய்ப்பன். அந்த நல்ல மேய்ப்பன் நமக்கு நல்லது மாத்திரம் தான் சொல்லுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? நல்லது மாத்திரம் தான் சொல்லுவார், கெட்டது என்ன செய்ய மாட்டாரு. ஏன்னா கெட்டது அவர்கிட்ட இல்லை. நான் சொல்ல கெட்டது அவர்கிட்ட இல்லை. கெட்டது இருந்தால் தானே சொல்லுவார். கெட்டதே அவர்கிட்ட இல்லையே, தீமையே அவர்கிட்ட இல்லை. அவர்கிட்ட இருக்கிறது, அவர் நல்லவர். ஆமென். அவர் நல்லதை மாத்திரம் தான் என்ன செய்வார் செய்வார்.
ஓகே, சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்போது தேவனுடைய பிள்ளைகள் இந்த இப்படிப்பட்ட ஒரு தாழ்ச்சியற்ற வாழ்க்கை வாழ்வதற்கு தேவனுடைய சத்தத்தை கேட்டு முன்னேறி போவது நமக்கு அவசியமாக இருக்குது. அப்போ நீங்கள் கேட்குற சத்தம் அது தேவ சத்தம். அந்த தேவ சத்தம் அதில் ஜீவன் இருக்குது, அது ஆவியாக இருக்குது. அது எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலையும் நம்மளை பிழைக்க வச்சிடும். நம்புறீங்களா? இப்போ லாசரஸை பற்றி ஏன் எழுதி வச்சிருக்காரு ஆண்டவர்னா, அது டீகாம்போஸ்ட் ஆயிடுச்சு, பாடி ஒன்றுமே இல்லை, மண்ணோட மக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் வார்த்தை போனப்ப அவன் மறுபடியும் ஜீவனோடு வந்துட்டான். புரியுதா உங்களுக்கு? இப்போ இன்னைக்கு காலையிலே நீங்கள் வந்து ஏதோ ஒரு குழப்பத்தில் இருக்கலாம், ஒரு பயத்தில் இருக்கலாம், ஒரு தெளிவற்ற சூழ்நிலையில் இருக்கலாம். ஆனால் எப்படி இருந்தாலும் நான் உங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தையை சொல்கிறேன். இப்போ கேட்டுட்டு இருக்கீங்க இந்த வார்த்தை, அது உங்களை பாருங்க மறுபடியும் ஒரு மகிமையை உருவாக்கும். ஆமாம், ஒரு திட நம்பிக்கையை உங்களுக்குள்ள உருவாக்கும். எனக்கு எல்லாம் நன்மையாக மாறிடுங்கிற ஒரு விசுவாசத்தை உங்களுக்குள்ள என்ன செய்யும்? ஒன்று கொண்டு வருதா? உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை உண்டாக்குதா? அல்லேலூயா. அப்போ அதுக்கு தான் அவர் ஏசப்பா என்ன சொன்னா, முகத்தை பார்த்து பிரசங்கிக்கிறது இல்லை, நான் என்ன நினைக்கிறேனோ, நான் என்ன சொல்லணும் வரணும், அதை சொல்லும்படி ஒரு மெய்ப்பனை ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். அதை சொல்லும்படி. இதுக்கு வந்து நீங்கள் நம்ம சபை விட்டுருங்க, நம்ம ஓகே, நம்ம பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்க. நீ கொஞ்சம் அப்படியே கற்பனை பண்ணி பாருங்க, உலகத்தில் எங்கேயாவது இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில் தேவனுக்கு ஏற்ற வார்த்தையை ஒருத்தர் பேசினா கீழ்ப்படிய ஜனங்க ஆயத்தமாக இருக்காங்களா? இன்றைக்கி பிரச்சனையே என்னன்னு கேட்டிங்கன்னா, வாலிபர்களெல்லாம் கொண்டு வரணுமா, நம்மளும் உலகத்தை போல் என்ன செய்யணும்? இயேசு நமக்கு ரட்சிப்பை கொண்டு வருவதற்கு இந்த உலகத்தை போல மாறிய கொண்டு வந்தார். அவராகவே இருந்தார். புரியுதா உங்களுக்கு? அவராகவே இருந்தாருங்க. அவர் பிதா என்ன சொல்றாரோ அதை மட்டும் என்ன செஞ்சாரு? சரி, அவர் காண்கிறது எதுவோ, அவர் காட்டுகிறது எதுவோ, அவர் சொல்றது எதுவோ அதை மாத்திரம் தான் அவர் என்ன செய்தார். அதுபோல எனக்கு அருமையான தேவ பிள்ளை, நல்ல கவனிங்க. நாம் வந்து உலகத்தின் மாதிரி மாறியெல்லாம் நம்ம வந்து எதையும் கொண்டு வர முடியாது. அது வந்து சக்சஸ்ஃபுல் கிடையாது. நமக்கு பிரியமானது என்ன வேணாலும் நம்ம செய்யலாம். அது நம்மளை ஒரு நாள் திருப்திப்படுத்தாது. அது காணல் மாதிரி போயிட்டே தான் இருக்கும். இந்த காலை வேளை நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் திருப்தி ஆகணும் அப்படின்னா, நீங்கள் தாழ்ச்சி இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா, கண்டினியூவாக தேவ சத்தத்தை நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கணும். நாள்தோறும் இந்த தேவ சத்தத்தை நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கணும். நீங்கள் எத்தனை பேர் பாருங்கள் ஆண்டவருடைய சத்தத்தை நம்ம நாள்தோறும் வேதத்தை எத்தனை பேர் தியானிக்கிற பாருங்கள். மாதத்துக்கு ஒரு தடவை போட்டு என் சொந்த காசை செலவு பண்ணி சோறும் கொடுத்து வாங்கினாலும் வரமாட்டேங்கிறேன். நினச்சி பாருங்களேன். அப்புறம் எப்படி உங்கள் வாழ்க்கையில் எப்படி குறை? நீ பாருங்கள், நல்ல கவனிங்க மக்களை, நீங்கள்லாம் வந்து கொஞ்சம் எல்லாம் மாறணுங்க. நல்ல கவனிங்க, நீங்கள்லாம் உலகத்தில் சில காரியங்களை பார்க்கணும். சும்மா இந்த குண்டு என்ன சொல்லுவாங்க, என்ன ஒரு பழமொழி சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க? ஒரு வார்த்தையை கேட்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 150 கிலோமீட்டர் வராங்க, 200 கிலோமீட்டர் வரான், 16 மணி நேரம் வேலை செய்கிறான். சொல்கிறான், இந்த வார்த்தை தான் எங்களுடைய ஜீவன். அவர் போகிறார்ல, அங்கே போய் பார்க்க போகிறார் பாருங்க. நம்ம சொல்கிறது பொய்யா உண்மையான போய் பார்க்க போகிறார் பாருங்க. ஏன் அவங்களாம் நல்லா இருக்காங்கன்னா, வார்த்தையை மதிக்கிறாங்க. வார்த்தையை கேட்டுட்டே இருக்கணும், தொடர்ந்து கேட்கணும். கேட்க 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 இந்த சத்தத்தை கேட்க 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 ஆமென், பெரிய மாற்றங்களை கர்த்தர் உங்களுக்கு உண்டாக்கிடுவார். சந்தோஷமா இருக்கிறீங்களா? இன்னொரு வசனத்தை வாசிங்க. தேவன் நல்லவர். அப்போ நம்மளுடைய இருதயத்துக்கு ஏற்றல, தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பனை என்ன செய்கிறாரு? கர்த்தர் நமக்கு கொடுக்குறார். ஆமாம், ஸ்தோத்திரம். எத்தனை பேர் சொல்லுங்க மேய்ப்பனுக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லி? ஆமாம். அதாவது நிறைய சும்மா நம்ம பிள்ளை தான் நான் பேசுகிறேன். நிறைய இடத்துலலாம் நான் பார்க்குறேன், நிறைய பாஸ்டர்ஸ்லாம் சொல்கிறாங்க, பாருங்கள் இந்த இது வந்து எங்கள் பிள்ளைங்க எங்களுக்கு இது செஞ்சாங்க, என் பர்த்டேக்கு இதை செஞ்சாங்க, எங்கள் மேரேஜ் ஆனிவர்சரிக்கு இதை செஞ்சாங்க, வருஷம் துவங்குறப்போ எங்கள் சபையில் இதெல்லாம் செஞ்சாங்கன்னு என் பாஸ்டர்லாம் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க. நான் யோசிப்பேன், நமக்கு ஒன்றுமே ஒருத்தர் கொடுத்தது இல்லையா? ஆனால் இவங்க எல்லாத்தையும் விட நாம் நல்லா தான் பிரசங்கம். அவங்களே சொல்கிறாங்க, நீங்கள் எங்களை விட நல்லா பிரசங்கம் பண்ணுறீங்க, உங்கள் சர்ச்சில் இருக்க ஜனங்களாம் பாக்கியவான்னு சொல்கிறாங்க.
ஆனால் நமக்கு ஒரு ஆள் என்ன செஞ்சதில்லை, ஒன்றுமே கொடுத்தது இல்லையே. அப்போ நான் இப்படி அப்போ உண்மையிலே சில அதாவது நீங்கள் நான் கத்தர் பார்க்குறாரு, நான் பேசுகிறத இறுதியத்தை அவர் அறிவாக இருப்பாருங்க. நான் எந்த மோட்டிவ் எந்த உள்நோக்கத்தோடு நான் சொல்ல கத்தர் தேவ சமூகத்தை கைகளை உயர்த்தி நான் சொல்கிறேன். அது என்னை கத்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஆமென். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, ஜனங்களுக்கு இன்னும் அந்த மேய்ப்பெண் மேலே அந்த வார்த்தை மேலெல்லாம் இன்னும் வந்து வார்த்தையை நீங்கள் மதிச்சிங்கன்னா இப்படி இருக்கவே மாட்டீங்க. வார்த்தையை மதிக்கிறால சர்ச்சுக்கு டிலே ஆகவே செய்யாது. ஃபெய்த்துன்னு உங்களுக்கு கூட வந்துருச்சுனாவே அது உங்களுக்கு வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தோட கர்த்தருடைய வார்த்தை கேட்டு உங்களுக்குள்ள இந்த விசுவாசம் கீழ்ப்படியில் வந்துட்டாவே அது வந்து எப்படி ஒரு கர்ப்பவதிக்குள்ளே வந்து ஒரு வயிற்றுக்குள்ளே இருக்க குழந்தை வந்து சும்மா இருக்காதோ அது மாதிரி அவனை சும்மா இருக்க விடாதுங்க. நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? அப்போ அவங்களுக்கு அது அவங்களுக்குள்ள விஷயம் என்னென்னா, அந்த மேய்ப்பனை குறித்தும் அவங்களுக்கு அக்கறை கிடையாது, அந்த வார்த்தை குறித்து அவங்களுக்கு என்ன இல்லை, அக்கறை கிடையாது. அந்த வார்த்தையை வந்து கனப்படுத்துகிறவர்களாக இருந்தால் கர்த்தருடைய வார்த்தையை கனப்படுத்துறவங்க அவங்களுக்கு தாழ்ச்சி இல்லாத வாழ்க்கையை வாழ். ஒரு மேய்ப்பன் வந்து ஒரு தேவ பிள்ளையோட வாழ்க்கையில் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு இருக்காரு. கர்த்தரே மேய்ப்பராக இருந்தவர் புதிய உடன்படிக்கையில் அதை மட்டும் விடலை பாருங்க. அவர் ஒரு மேய்ப்பனை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு பாருங்க, ஒரு ஸ்தானத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு பாருங்க. ஏன்னா நீ ஆடு, புரியுதா உங்களுக்கு? நம்ம தேவ ஜனங்கள்லாம் நம்ம என்ன, நம்ம ஆடுகள். அப்போ ஆடுகளுக்கு தேவ சத்தத்தை கேட்டுட்டே இருக்கணும், ஆலோசனை கேட்டுட்டே இருக்கணும். வழி இதுவே இதில் நடங்குங்கிற சத்தத்தை என்ன செய்யணும், கேட்டுட்டே இருக்கணும். சத்தம் கேட்க 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 தான் உங்களுக்கு அந்த உறவு வளர ஆரம்பிக்கும். ஆமாம், இல்லைன்னா உங்களுக்கு அந்த தேவனோட இருக்கக்கூடிய அந்த உறவு என்ன செய்யாது, வளர. எத்தனை பேர் சொல்லுங்க, நான் சத்தத்தை கேட்டுகிட்டே இருப்பேன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதனால தான் பாருங்கள், இப்போல்லாம் மாறிடுச்சுங்க. இப்போ நானெல்லாம் வந்து ரட்சிக்கப்பட்டு போன சபைகள்லாம் பார்த்தீங்கன்னா 3.5 மணி நேரம் நடக்கும். எத்தனை மணி நேரம்? 3.5 மணி நேரம். நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னா, அந்த நாட்கள் இருந்த தேவ பிள்ளைகள் எல்லாம் அப்படிப்பட்ட ஒரு விதையை போட்டனால தான் இன்னைக்கு நாமெல்லாம் நல்லா இருக்கிறோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை எத்தனை வருஷம் ஓடுன்னு தெரியாதுங்க. இப்போ நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள், எனக்கு முன்னால் ஓடின பரிசுத்தவான்கள்லாம் ஒரு எனக்கு முன்மாதிரியான சில ஓட்டங்களை ஓடி அவங்களையெல்லாம் நாம பார்த்த காட்டி தான் எதனா கிடைச்சிட்டு இருக்கான். இப்போ வர ஓட்டத்தை பார்த்து நம்ம எத்தனை நாள் ஓடுவோம் சொல்லிங்க, புரியுதா உங்களுக்கு? நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, உங்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைங்க சர்ச்சுக்கு போவாங்களான்னு கேட்டு பாருங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆனால் உங்கள் பிள்ளைங்க அவங்க பிள்ளைகளை கர்த்தருக்குள்ள நடத்துறதுக்கு அந்த அளவுக்கு வளர்ந்துட்டாங்களா பாருங்க. நம்ம நடத்தி இருக்கிறோமா பாருங்க. என்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க? எத்தனை பேருக்கு விளங்குது? எத்தனை பேருக்கு புரியுது? இந்த தேவ சத்தத்தை கேட்கிற பழக்கம் இல்லைன்னா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. அவங்க என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னா, அவங்களுக்கு பிரியமா என்ன செய்யணும், பேசணும், அவங்களுக்கு பிரியமா நடக்கணும். தேவன் நல்லவருங்க. கவனிங்க, நமக்கு சில நேரத்தில் கேட்குற வார்த்தைகள் வந்து பிரியமா இல்லாவிட்டாலும் அங்கே என்ன நடக்கணும், நன்மை தான் நடக்கும். சாப்பிட்ற மாத்திரை கசப்பாக தான் இருக்கு, ஆனால் உள்ள போய் சுகம் கொடுக்குது. அதான் இம்பார்ட்டன்ட் நமக்கு. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் சில நேரங்களில் இது என்னென்ன இந்த வார்த்தை இப்படி வருதே அப்படின்னு இருக்கும், ஆனால் அதை நீங்கள் விசுவாசிக்க பொழுது பாருங்க, அது உங்களுக்கு ஜீவனாக மாறும். அல்லேலூயா. கர்த்தர் ரொம்ப நல்லவர். அதனாலே தேவன் ஒரு நாளும் உங்களை கைவிடவே மாட்டார். சரி, அடுத்த ஒரு வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 95:7 கொஞ்சம் சீக்கிரமாக வாசிங்களேன். சங்கீதம் 95:7 வாசிங்க. சார் இருங்க, 95:7 வாசிங்க சிஸ்டர். அவர் நம்முடைய தேவன். பாருங்க, நாம் மறுபடியும் வாசிங்க சிஸ்டர். அவர் நம்முடைய தேவன். சத்தமா சொல்லுங்க, அவர் என்னுடைய தேவன், நான் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும். ஆமென். அவர் கைக்குள்ளான மேய்ச்சல் ஜனம். ஆமென் சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க, நான் அவர் மேய்ச்சலின் ஜனம். சத்தமா சொல்லுங்க, நான் அவர் மேய்ச்சலின் ஜனம். பாருங்க, ஒரு வேலை விஷயமா நான் அவரால் மேய்க்கப்படுறேன், ஒரு குடும்ப விஷயமா அவரால் மேய்க்கப்படுறேன், சமுதாயத்தில் ஒரு தேவையா நான் அவரால் மேய்க்கப்படுறேன். அவருடைய மேய்ச்சல்லே இருக்கிறேன் நான்.
அப்படியே நான் அவருடைய வழிநடத்துதலே இருக்கிறேன், அவருடைய சத்தத்தை கேட்டுட்டே இருக்கிறேன், நான் மிஸ் ஆகவே முடியாது. அதனால தான் சொல்றாரு, என் சத்தத்தை கேட்கிற ஆடுகள் கெட்டு போகவே செய்யாது. நான் சொல்றது புரியுது உங்களுக்கு? இப்போ நீங்கள் நீங்களும் நம்மளை செக் பண்ண வேண்டியதுனா, அவர் மேய்ச்சல்லையே இருந்துட்டு இருக்கணும். அப்போ அந்த மேய்ச்சல் எப்படி ஒருத்தர் மேய்க்கிறான் பாருங்க. ஒரு மேய்ப்பர் வந்து எப்படி மேய்க்கிறாரு, முதல்ல சத்தம் கொடுக்குறாரு, அந்த சத்தத்தை வச்சு அந்த ஆடு அப்படியே ஃபாலோ போயிட்டே இருக்கு. அவர் கோலும் தடியும் இருக்குதான், நல்லா கவனிக்கிறீங்களா? அது தேவையில்லாத இடத்துல போகும்போது அப்படி என்ன செய்யறாரு, அதை அப்படி தட்டிட்டு வர இப்படி கொண்டு வராரு. அது அப்படி போகிற இடது பக்கம் போகும்பொழுது இப்படி கொண்டு வராரு, வலது பக்கம் போகிறப்ப இப்படி கொண்டு வராரு, செவையான பாதையில் நடத்துறாரு. அப்போ அவர் வந்து டிசைட் பண்ணி வச்சிருக்கிறாரு, எங்கே தண்ணி இருக்குது, எங்கே நல்ல மேய்ச்சல் இருக்குன்னு பார்த்து அந்த இடத்துல கொண்டு போய் என்ன செய்கிறாரு, நல்லா மேய்க்கிறாரு. சுற்றி பார்க்குறாரு, இந்த ஆடுகள் வந்து இளைப்பாறும் பொழுது எந்த மிருகங்களும் வந்து அதை என்ன செய்யக்கூடாது சொல்லுங்க, பட்சித்து போடக்கூடாது. ஏன்னா உண்ட மயக்கம். ஆடு அப்படியே பாருங்க இளைப்பாற பண்ணுகிறாராம். ஆமான்னு சொல்லுங்களேன், நல்ல இளைப்பாற பண்ணுகிறாராம். அப்போ இளைப்பாறு ஆடுகள் வந்து பாருங்க, மேய்ச்சலில் இருக்கிற ஆடுகள் நல்ல இளைப்பாறுதல் இருக்கும். பக்கம் சொல்லுங்க, நீ நல்ல மேய்ச்சல் இருந்தால் இளைப்பாருவ. சில ஆளுக்கு பாருங்க பரபரன்னு இருந்திருப்பாங்க பார்த்துருக்கீங்களா, ஒரு ரெஸ்ட் இருக்காது அவங்களுக்கு, பரபர. ஆனால் கர்த்தருடைய மேய்ச்சல் இருந்தீங்கன்னா நீங்கள் எந்த சூழ்நிலையும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ரெஸ்ட்டில் அப்படியே ஒரு இளைப்பாறுதல் இருப்பீங்க. அப்போ நல்ல கவனிங்க, இளைப்பாறுதல் இருக்கும் பொழுது அப்போ அந்த ஆடுக்கு வந்து அப்படி இளைப்பாறு அப்படியே அப்படி நல்லா ஒரு ரெஸ்ட் பண்ணிட்டு இருக்கும் பொழுது நல்லா கவனிக்கிறீங்களா, எந்த மிருகங்களும் அது அட்டாக் பண்ண என்ன செய்யலாம், வரலாம். ஆனால் ஒரு மேய்ச்சலின் கீழே, ஒரு மேய்ப்பனுக்கு கீழே அந்த ஆடு இருக்கும் பொழுது ஆடு இளைப்பாறும், மேய்ப்பன் விழித்திருப்பான். அதான் உங்களுடைய கர்த்தர் நம்மை காக்கிற உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. அதனாலதான் ஒரு மேய்ப்பன் இம்பார்ட்டன்ட். அந்த மேய்ப்பன் தூங்குறதில்ல, உறங்குறதில்ல. ஆடுகள் இளைப்பாறும் பொழுது அவர் கண் விழித்து அதை பார்த்துட்டே இருக்கிறார். அப்போ அந்த ஆடுகளை சொல்றாரு பாருங்க, அது கைக்குள்ளான ஆடுகளா சொல்லுங்க. கைக்குள்ளான ஆடுன்னு என்ன, அவர் கையில் இருக்கு, அவர் கையில் அது அவர் கையில் நம்ம இருக்கும் பொழுது நல்ல கவனிங்க, அது எப்படி வேணாலும் வந்து அவர் என்ன செய்வார், வழி நடத்துவார். பக்கத்து கேளுங்க, நீ கைக்குள்ளே இருக்க ஆடான்னு பாருங்க. நீங்கள் ஒன்றும் வேண்டாங்க, நீங்கள் எல்லாம் ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு நான் சொல்கிறேன். சில நேரத்தில் நீங்கள் பாருங்கள், உங்கள் பிள்ளைகளே நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாது தெரியுங்களா? உங்கள் பிள்ளைங்க உங்கள் கைக்குள்ளே இருக்கிறாங்களா இல்லையான்னு நீங்கள் கண்டுபிடிக்க முடியுமா, முடியாதா? நீங்கள் பாருங்கள், எது சொன்னாலும் உங்கள் பிள்ளைங்க கீழ்ப்படியாது. அப்பயே நீங்கள் தெரிஞ்சுக்க, இது உங்கள் கைக்குள்ளே இல்லைன்னு அர்த்தம். அதாவதுங்க, எவ்வளோ பெரிய ஆளாக வேணாலும் நீங்கள் மாறலாம், நீங்கள் எவ்வளோ உலகத்தில் எந்த ஒரு ஸ்தானத்துக்கு வேணாலும் போகலாம். ஆனால் ஒரு பெற்றோர்களுக்கு ஒரு பிள்ளைங்க கீழ்ப்படியிலன்னு வச்சுக்கங்க, அது வந்து ஆசீர்வாதமே கிடையாது. நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு எத்தனை பேருக்கு புரியுது உங்களுக்கு? எத்தனை பெரிய ஸ்தானத்துக்கு வேணாலும் நீங்கள் போங்க, அதோடைய ரூட் எங்கே இருக்குது அப்படின்னா, அதோடைய திருப்தி, அதோடைய ஆசீர்வாதம் எங்கே இருக்குன்னா, உன் தாயும் தகப்பனையும் கனப்படுத்துங்கிறார். அப்போது நீங்கள் வந்து அந்த உங்கள் கைக்குள்ளே அந்த பிள்ளைகள் இருக்கும்போது பாருங்கள், நீங்கள் சமாதானமாக இருக்கும். இல்லாட்டா உங்களுக்கு மனசு பதறிகிட்டே இருக்கும் பாருங்கள். எங்கே போனானோ, என்ன பண்ணுறானோ, யார் கூட பேசுகிறானோ, யார் கூட பழகிறானோ, எங்கே இருக்கிறானோ, பதட்டங்க. ஆனால் உங்கள் கைக்குள்ளே இருக்கக்கூடிய ஆடுகளில் பாருங்கள், உங்களுக்கு பெரிய ஒரு சமாதானம் இருக்கும். அதான் கைக்குள்ளே இருக்கக்கூடிய. இப்போது நிறைய சர்ச்சில் நாம் ஏன் வந்துங்க, எந்த தேசத்துக்கு வேணாலும் நான் இந்த சபையை நம்ம விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு போகிறோம். ஏன் சொல்லுங்கள், நீங்கள் கைக்குள்ளான ஆடுகள். நமக்கு தெரியுங்க, சில பேர் பயந்து சில பேர், புரியுதா உங்களுக்கு? ஐயோ வரும்பொழுது இருப்பானோ, அதை பற்றி நமக்கு பயம் தேவை கிடையாது. நாமெல்லாம் கைக்குள்ளான ஆடுகள். ஆமான்னு சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர், அல்லேலூயா. நம்ம நம்பிக்கை கர்த்தர் மேலே. ஒரு சபையில் நீங்கள் அந்த கைக்குள்ளே ஆடுனா, அது என்ன வேணாலும் அந்த ஊழியத்துக்காக, அந்த மேய்ப்பனுக்காக, அந்த ஜனங்களுக்காக, தேவனுடைய ராஜ்யத்துக்காக அந்த ஆடு எப்பொழுதும் பாருங்க, அதை வந்து நம்ம ஆயத்தமாக வச்சிருக்கலாம். ஆமான்னு சொல்லுங்களேன். மேய்ச்சலின் ஆடும் கைக்குள்ளான நம்ம ஆடுகளுமா இருக்கிறோம். பக்கம் சொல்லுங்க, எப்பவுமே நல்ல மேய்ப்பருடைய கரத்தில் இருங்க. நல்ல மேய்ப்பனுடைய நீங்கள் கருத்தில் இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அதாவதுங்க, நம்ம லைஃப்பில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா, எப்பொழுது எந்த நிமிஷத்தில் வேணாலும்
நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நம்ம ஏற்படுத்தி கொள்ள முடியும் கர்த்தருக்குள்ள. அதாவது என்னங்க இப்படியெல்லாம் ஆயிடுச்சு, நோ, அதை பற்றி பிரச்சனை கிடையாது. நீ ஆசீர்வாதம் மாற விரும்புறியா, அதான் இம்பார்ட்டன்ட். ஆமான்னு சொன்ன போதும் இயேசு மாற்றிடுவார். அதான் நம்மளுடைய முக்கியம். அதனால கையை விட்டு போயிட்டா பிரச்சனை இல்லை, கைக்குள்ள வரணும்னு விரும்புறியா, ஆமான்னு சொல்லி பாருங்க. நீங்க எங்க இருக்கீங்களோ அங்கே இயேசு வந்துடுவார். அதனால அவரு காணாமல், சத்தம் கேட்காத, காணாம வழி தவறி போயிட்ட ஒரு ஆட்டை தேடி அவர் என்ன செய்யறாரு, போறாரு. போய் அந்த ஆட்டை எடுத்து தோள் மேல என்ன செஞ்சுட்டாரு, சுமந்துட்டு வராரு. ஆமென். புரியுதா உங்களுக்கு? நாம எந்த சூழ்நிலைக்கும் எங்க இருக்கங்களோ அதெல்லாம் அவருக்கு ஏசப்பாக்கு பிரச்சனை கிடையாது. அவர் நம்மளோட டீட்டெயிலாம் கேட்க மாட்டார். நம்ம தான் டீட்டெயில் சொல்லிட்டு இருப்போம். இன்னும் டீட்டெயிலாம் வேண்டாம். நீ நல்லா இருக்கணும்னு விரும்புறியா, ஆமான்னு சொன்னா போதும். விசுவாசிக்கிறியா, ஆமேன். கத்தர் உங்களை அந்த ஆசீர்வாதத்துக்கு கத்தர் உங்களை கொண்டு வருவார். அவர் உங்களை தூக்கிட்டு வருவார். ஆமேன் சொல்லுங்களேன். அதனால எப்பொழுதுமே மறுபடியும் நான் சொல்றேன், அவருடைய சத்தம் கேட்கிற ஆடுகளா இருங்க, அவருடைய கைக்குள்ளான ஆடுகளா இருங்க, அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளா இருங்க. ஆமேன் சொல்லுங்களேன். அவருடைய மேய்ச்சல்லே போயிட்டு இருங்க. அதை அப்படி கொழு கொழு கொழுன்ட்டே என்ன செய்யலாம், இருக்கலாம். பிரைஸ் தி லார்ட். அதாவது சில நேரங்களில் மறுபடியும் சொல்கிறேன், விளக்க முடியாத ஒரு இருள் நம்மளை சூழும். விளங்கி கொள்ளவே முடியாத ஒரு இருள் நம்மளை அப்படியே சூழும். அது எப்படி இருக்குன்னா, நம்ம வாழ்ந்ததே வேஸ்ட்டுன்னு தோணும், நம்ம செய்ததெல்லாம் வேஸ்ட்டுன்னு தோணும், நம்ம பிரயாசமெல்லாம் வேஸ்ட்டுன்னு தோணும். இனி நமக்கு என்ன எதிர்காலம் அப்படின்னு தோணும், இனி என்ன நடக்கும் அப்படின்னு தோணும். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, ஆமென், இயேசுவின் நாமத்தில் உங்க மேலே ஆசீர்வாதத்தை பேசுகிறேன். அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் உங்களுக்குள் இருக்குமானால் இன்று கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். நீங்கள் அவருடைய கைக்குள்ளான ஆடுகள். ஆமென் சொல்லுங்க. அவருடைய மேய்ச்சலின் ஆடுகள். அந்த மேய்ப்பன் நீங்க உங்களால் முடியல, அவர் உங்களை தன்னுடைய தோளிலே சுமந்து கொண்டு போகிறார். அவர் எங்கே கொண்டே உங்களை இறக்கி விடுவார்னா, எப்படி தாவீதுக்கு இந்த ஒரு நிலைமை இருந்த பொழுது, எல்லாமே இருளாய் போன பொழுது அவனை தூக்கி சுமந்து ஒரு என்கேதி நீரூற்றண்டிலே இறக்கி அவனுடைய தாகத்தை தீர்த்தது போல உங்களையும் துவக்கி சுமந்து செல்லுகிற கர்த்தர் அப்படியே ஒரு நீரூற்றண்டையில கொண்டு போய் கர்த்தர் விடுவார். உங்களை கர்த்தர் கைவிடவே மாட்டார். தான் இம்பார்ட்டன்ட்ங்க. புரிஞ்சுங்க. நீங்கள் இதை புரிஞ்சுக்க. நீங்கள் ஆண்டவரே உங்களுடைய சத்தத்தை இன்னைக்கு கேட்க செஞ்ச கிருபைக்காய் ஸ்தோத்திரம். நான் வெறுமையாக போக மாட்டேன் ஆண்டவரே, நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன். ஏன்னா என்னை சுமக்கிறவர் நீர், என்னுடைய மேய்ப்பன் நீர், என் தாகம் தீர்க்கிறவர் நீர், என்னை கைவிடாதவர் நீர். சரியான நேரத்துக்கு சரியான வேளைகளிலே என்னை நல்ல இடத்துல கொண்டு போய் நீ விடுவீரப்பா. ஆமென். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அடுத்து பாருங்க, ஒரு வசனம் வாசிங்க. சங்கீதம் 103 கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 103 வாசிங்க. கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவருடைய ஜனங்களும். ஆமே, நல்ல கைத்தட்டுங்க பார்க்கலாம். நாம் அவருடைய ஜனங்களும் அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளுமாய் நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அதாவது ஒருத்தர் பாருங்க, மேய்ச்சல் ஒருத்தருமே சில பேர் இருப்பாங்க பாருங்க, அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, என்னை யாருமே கண்ட்ரோல் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அது மாதிரி டேஞ்சர் வேற ஒன்றுமே கிடையாது. எப்பேற்பட்ட பெரிய பெரிய ஆட்களை நீங்கள் அவங்களுடைய வரலாறு பயோகிராஃபிலாம் வாட்சி பாருங்க, அவங்க ஏதோ ஒன்றுக்கு கட்டுப்பட்டவர்களாக இருக்கிறார். யாருமே என்னை கண்ட்ரோல் பண்ணுங்க, யாருமே ஒன்று சொல்லக்கூடாது அப்படின்னா அந்த ஆடு பாருங்க, அது வழி தப்பி போகிற ஆடாக போயிடும். அதுங்க முள்ளில் அங்கங்கே போய் சிக்கிட்டு ஜீவனுக்கு எதுவாக போராடக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடும். அதனால் நீங்கள் ஒரு ஏசப்பா நல்ல மேய்ப்பன், ஆமென் சொல்லுங்கள், அந்த நல்ல மேய்ப்பனுடைய வார்த்தையினுடைய அந்த கட்டுப்பாட்டில் நீங்கள் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஜீசஸ் அதனால சொல்கிறார், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். ஏன் அப்படி சொல்கிறாரு? நாம் நம்மளை உண்டாக்கிக்கல. புரியுதா உங்களுக்கு? இப்போ நாமளே நம்மளை உண்டாக்கி இருந்தோம்னா நமக்கு எது தேவையில்லை. ஏன்னா எதுக்காக நாம் உண்டாக்கிட்டோம்னு நமக்கு தெரியும். ஆனால் நம்மை உண்டாக்கின ஒரு கர்த்தர், அவருக்கு தான் தெரியும் எதுக்காக உங்களை உண்டாக்கினார். அதனால தான் அவர் கையில் வச்சு உங்களை மேய்ச்சி வழி நடத்திட்டு இருக்கிறார். எதுக்குன்னா அவர் எதுக்கு உண்டாக்குனாரோ அந்த ஒரு டெஸ்டினேஷனுக்கு உங்களை கொண்டு போகிறதுக்கு. மீண்டும் அந்த வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்கிறேன், சக்ஸஸ்ஃபுல் லைஃப் என்பது நமக்கு பிரியமானதை வழி வாழ்வது அப்படி அல்ல.
தேவனுக்கு எது பிரியமோ அதன்படி வாழ்வதே நம்முடைய வாழ்க்கையில வெற்றியை கொண்டு வருகிறது. ஆமென். அப்போ அவருடைய எல்லை, அவருடைய நினைத்த இடத்திற்கு அவருடைய கைகளினாலே அவருடைய தோள்களிலே நல்ல மேய்ப்பனாக அவர் நம்மளை என்ன செஞ்சுட்டு இருக்காரு? சுமந்து கொண்டு நம்மளை போய் கொண்டு இருக்கிறார். அதுக்கு தான் அவர் இவ்வளோ ஆலோசனை கொடுக்கிறார் உங்களுக்கு. அதனால தான் இவ்வளோ டீப்பாக உங்க கூட கர்த்தர் என்ன செய்கிறாரு? பேசுகிறார். சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆமென். அப்போ நம்ம தேவ சத்தம் கேட்குற பிள்ளையுடைய வாழ்க்கையில் தாழ்ச்சி என்பது இல்லை, தாழ்ச்சி என்பது இல்லை. ஆமென். ஏன்னா நம்மளை பற்றி அவர் என்ன சொல்றாருன்னா, மலை தாழ்ச்சியான காலங்களிலும் தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல நம்ம இருப்போமா? புரியுது உங்களுக்கு? அவர் சொல்றாரு பாருங்க, ரட்சிப்பின் வாழ்க்கை குறித்து, ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கை, தேவன் ரட்சிச்சார்ல, ரட்சித்து நம்மளை வச்சிருக்கிற அந்த வாழ்க்கையே எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைனா ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை. ஆனால் பிரசங்கம் பண்ண நிறைய பேர் நமக்கு முன்னாடி சில தப்பான பிரசங்கம்லாம் பண்ணி, புரியுது உங்களுக்கு, ரட்சிப்பின் வாழ்க்கையை வந்து ஒரு பரிதாபமாக பண்ணிட்டாங்க. அப்படி எல்லாம் பாருங்க, பரிதாபமான வாழ்க்கையில் இது வந்து ரொம்ப ஒரு ரட்சிப்பின் வாழ்க்கை வந்து ஒரு மேலான வாழ்க்கை, ஒரு உயர்ந்த வாழ்க்கை, ஒரு ராஜரீக வாழ்க்கை. ஆமான்னு சொல்லுங்களேன். ஒரு வசனத்தை வாசிங்க. உபாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். உபாகம் 8:9 வாசிங்க. அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும், பாருங்க எல்லாம் சத்தமாக சொல்ல பார்க்கலாம். அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் உனக்கு குறைபடாததுமான தேசம். அது கல்லுகள் இரும்பாக இருக்கிறதும் செம்பு வெட்டி எடுக்கத்தக்க மலை. அதாவது அவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான ஒரு பாலும் அவர் கொண்டு போகிற தேசம் எப்படிப்பட்ட தேசத்துக்கு கொண்டு போகிறார் பாருங்க. புரியுது உங்களுக்கு? ரட்சித்து அவர் எங்கே கொண்டு போனார்? அதான் நம்ம வந்து சங்கீதம் 78 நம்ம வாட்ச் அங்கே கொண்டு போகிறதுக்கு முன்னால் அங்கே இருக்கக்கூடிய ஆவிகள்லாம் துரத்தி, புரியுதா உங்களுக்கு, கட்டாத வீடுகள், நட்டாத திராட்சை தோட்டங்கள் எல்லாமே அவங்களுக்கு கர்த்தர் கிருபையாக கொடுத்தார். பாலும் தேன் ஓடுற அந்த இடத்துக்கு தான் கர்த்தர் கொண்டு போனார். பாருங்க சொல்றாரு பாருங்க, அந்த நான் கொண்டு போகிற தேசம் மலை தாழ்ச்சி இல்லாத ஒரு தேசம். அது எப்படி அதுக்கு செலக்ட் பண்ணுறாரு பாருங்க. ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை எங்கே கொண்டு போகணும்னு அவர் எப்படி செலக்ட் பண்ணுறாரு பாருங்க. நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, அவர் உங்களை குறித்து பண்ணியிருக்க முடிவு ரொம்ப அற்புதமானது. அதான் நான் சொன்னேன், சில நேரத்தில் எல்லா டீட்டெயிலும் கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்ய மாட்டாரு? கொடுக்க மாட்டார். ஆனால் அவர் நல்லது தான் செய்வார். நாம் விசுவாசிக்கணும். நான் சொல்ல நாம் என்ன செய்யணும்? விசுவாசி. நீ அங்கே போய் பாருங்க, எல்லாமே உங்களுக்கு ஆயத்தம் பண்ணிட்டு தான் இருக்கும். உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு, என்னடா இது ஒன்று நம்ம என்னமோ நினைச்சோம், கர்த்தர் வந்து இவ்வளவு நல்லது செஞ்சிருக்காரு. அப்போ என்ன தெரியுங்களா, இதில் நான் நிறைய தடவை இப்படி சிந்திச்சிருக்கேன் பாருங்க. நான் அப்படிதான் நிறைய காரியங்களுக்கு நிறைய பயப்படுவேன், ரொம்ப கவலைப்படுவேன். அப்புறம் அப்படியே அந்த பயத்திலேயே ஓடும் கொஞ்ச காலம். ஆனால் அந்த நாள் வரும்பொழுது பாருங்க, நம்ம பயந்ததெல்லாம் வேஸ்ட்டு. கர்த்தர் அதுக்கு மாறா நன்மை செய்வார். அப்போ என்ன பிரச்சனை எப்படின்னா, என்ன காலம் எப்படி போயிடுச்சுன்னா, சந்தோஷமாக போக வேண்டிய காலம் பயத்தில் போயிருக்கு. இதுதான் பிரச்சனை. இப்போ நான் பயப்படுறேன் அப்படிங்கிறதுக்காக கர்த்தருடைய கைவில்லை பாருங்க. நான் கவலைப்படுறேங்கிறதுக்காக கர்த்தர் கைவில்லை பாருங்க. நான் சொல்ல உங்களுக்கு புரியுதாங்க? ஏன்னு சொன்னால், அவருடைய கரத்தில் நான் இருக்கிறேன். அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்திருக்காரு, தன் ரத்தத்தை ரட்சித்திருக்காரு, அவர் பிள்ளையாக மாற்றியிருக்காரு. அவர் பிள்ளையை மாற்றி என்னால் முடியாத நேரங்களில் சுமக்கிறவராக இருக்கிறாரு. தன் உயிரையே கொடுத்து எனக்கு தீமை செய்யவே மாட்டாரு. அந்த ஒரு நம்பிக்கையில தான் தாவீது இருந்தார் பாருங்க. ஒரு சொட்டு தண்ணியும் கூட காண முடியல. கண்ணுக்கு தெரிந்த இடமெல்லாம் வனாந்தரமா இருக்கிறது. தப்பி பிழைப்பேன் என்று எனக்கு தெரியல. ஆனால் ஒன்று நிச்சயம், என் மேய்ப்பர் கர்த்தர், அவர் என்னை தாழ்ச்சி அடைய விட மாட்டார். ஆமா, அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை இந்த காலை வேளை உங்களுக்கு உண்டாகட்டும். மனுஷர் மேல இருக்க நம்பிக்கை மூலம் தூக்கி போடுங்க. முதல்ல இயேசுவின் நாமத்தில் அல்லேலூயா. தேவ சத்தத்தை கேட்டுட்டே இருங்க. சும்மா ஓயாது போனை வச்சுட்டு சார்ஜ் தேர்ற அளவுக்கு, காது வெந்து போகிற அளவுக்கு போன காதில் வச்சுட்டு அதெல்லாம் உங்களுக்கு பலவீனப்படுத்திடுங்க. ஆமாம், அதெல்லாம் உங்களை பலவீனப்படுத்தி ஒன்றுமில்லாமல் ஆக்கணும். தேவ சத்தத்தை கேட்டுகிட்டே இருக்கு, வசனத்தை வாசிட்டே இருங்க. ஆமாம், நல்ல துதிங்க, நல்ல பாடுங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை கர்த்தர் உங்களுக்கு கொண்டு வருவார். அல்லேலூயா. அதாவது இதெல்லாம் பாருங்க, இப்போ சில நம்ம வந்து இதெல்லாம் நம்ம செய்யறதுனால நம்ம அங்கே போயிடுவோம் அப்படி இல்லை. இதெல்லாம் நம்ம ஏன் செய்யணும் அப்படின்னா, அவர் ஏற்கனவே நமக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காரு பாருங்க. அது எனக்கு கிடைக்குங்கிற நம்பிக்கையே அதுதான் உங்களுக்கு உண்டாக்கும். அந்த ஜெபம் என்பது உங்களை நம்பிக்கையை பெருக்குகிறது.
துதி என்பது உங்களுடைய விசுவாசத்தை பெருகச் செய்கிறது. அல்லேலூயா. தேவன் நல்லவர். எத்தனை பேர் இந்த நல்ல கர்த்தருக்காக கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துறீங்க? அப்ப அது வந்து தாழ்ச்சி. அப்பம் புசிக்கிறது ஒன்றும் உனக்கு குறைபடாது, ஒன்றும் உனக்கு பக்கத்தில் உனக்கு ஒன்று குறைபடாது. இயேசு அவரை நம்பி வந்தப்போ சீசர்கிட்ட கேட்குறாரு பாருங்க, எப்போ நீ என்னை நம்பி வந்தீங்களே, உங்களுக்கு எதாவது குறை வந்தான்னு கேட்டாரா? உங்களுக்கு எதாவது குறை உண்டா அப்படின்னு கேட்டாரா? எங்கே போங்க, ஒரு நல்ல உயர்ந்த ஸ்தானத்தை கர்த்தர் உங்களுக்கு நிரப்பி வச்சு. பயப்படாதீங்க. அல்லேலூயா. இந்த விசுவாசம் மறுபடியும் சொல்ற, உங்கள் நீதியின் அடிப்படையில் அல்லது உங்களுடைய ஏதோ ஒரு செயலின் அடிப்படையில் இதெல்லாம் எனக்கு கிடைக்கும், அந்த நம்பிக்கை எடுத்துருங்க. இது இயேசு உங்களுக்காக சிலுவையில் மரித்ததுனால இலவசமாக கிருபையா ஏற்கனவே உங்களுக்கு அதெல்லாம் செஞ்சு முடிச்சிருக்கிறார். அது அப்பம் தாழ்ச்சி இல்லாத இடங்க, அங்கே குறைவே இல்லைங்க. ஓ ஜீசஸ், ஆமாம். இவன் கற்பனையெல்லாம் வித்தியாசமாக இருந்துச்சு. என்ன இவர் சொல்கிறாரு, வனாந்தரத்தில் கொண்டு போகிறாங்கிறாரு, அங்கே அப்பம் குறையாதுங்கிறாரு, தண்ணி குறையாதுங்கிறாரு. எங்கப்பா அங்கே தண்ணி இருக்குது, எங்கே அப்பம் இருக்குது? கீழே தான் பார்த்துட்டு இருந்தான். கர்த்தர் சொன்னார், மேலே பாடுறா, காலையில் ஒவ்வொரு நாள் காலையில் மாமன் சொல்லுங்க, மண்ணா வந்துட்டே இருக்கு பாருங்க, அப்பம் வனாந்தரத்தில் வந்துட்டே இருக்கு. அல்லேலூயா. எவ்வளோ நல்ல கர்த்தர் பாருங்க, ஸ்தோத்திரம். அதனால் எனக்கு அருமையான தேவ பிள்ளை பாருங்க, தாழ்ச்சி இல்லாத கர்த்தர் சொல்றது, மலை தாழ்ச்சியான காலங்களிலும் தப்பா நம்ம எப்படி இருப்போமா, மலை தாழ்ச்சியான காலம், அப்படி ஒரு தாழ்ச்சி வந்தாலும் நீ தப்பாமல் கனி கொடுக்கிற இலை உதிராத மரத்தை போல இருப்பாய். எரேமியா 17:5 சொல்ற, தப்பா வறட்சியே வந்தாலும் நீ கனி கொடுப்பேங்கிறாரு. எப்படி? நல்லா கவனிங்க. ஒரு மரம் இருக்குங்க, நல்லா கவனிங்க. அவர் அதில் என்ன சொல்றாருன்னா, தாழ்ச்சி இல்லை. என் சத்தத்தை கேட்கறவங்களுக்கு தாழ்ச்சி இல்லை, என் சத்தம் கேட்கறவங்க குறை இல்லை. என் சத்தத்தை கேட்கிறவன் அவன் இந்த ஜீவனை அடைந்திருப்பான் பாருங்க. அந்த ஜீவன் பரிசுத்த ஆவியானவர். அந்த ஜீவன் கர்த்தரே ஆவியா இருக்கிறார். அவர் இருக்கிற இடத்துல எல்லாமே ஆசீர்வாதமாக தான் இருக்குது. புரியுதா நான் சொல்றேன் உங்களுக்கு? இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, தாழ்ச்சியான காலங்களிலே தப்பாமல் கனி கொடுக்கிற ஒரு மரத்தை போல நீ இருப்பியா. வாசிங்க பார்க்கலாம். எரேமியா 17:5 வாசிங்க. 17:8 வாசிங்க. அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் பாருங்க, மழை தாழ்ச்சியான வருஷங்களிலும் வருத்தமின்றி, பாருங்க தாழ்ச்சியான காலங்களில் எப்படியாமா வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல இருப்பான். கவனிங்க மக்களே, வருத்தமின்றி. அல்ல சொல்லுங்க, வருத்தமின்றி. மழை தாழ்ச்சியான காலங்களில் எப்படி இருப்பீங்களா? சொல்லுங்க. இது என்ன அழகான வார்த்தை பார்த்தீங்களா? கொரோனா டைம்ல நமக்கு வருத்தம் இல்லையா? அதால இதெல்லாம் ஏன் கர்த்தர் அனுமதிச்சார்னா, அவர் யாருங்கிறத நம்மளுக்கு காட்டுறார். புரியுதா? எத்தனை பேரை நம்ம போஷித்தோம் கொரோனா டைம்ல. புரியுதா உங்களுக்கு? மழை தாழ்ச்சியான காலத்தில் வருத்தப்படாமல் தப்பான, அப்போ நல்லா கவனிங்க, ஒரு மரத்தை காட்டுறாரு, ஒரு மரத்தை சொல்றாரு, அந்த மரத்தை போல நீ இருப்பியான். நான் சொல்ல உங்களுக்கு புரியுது? தாழ்ச்சியான காலங்களிலும் ஒரு மரம் என்ன செய்யுமா, கனி கொடுத்து வைக்குமா, அந்த மரத்தை போல நீங்க. அந்த மரம் என்ன மரம்னா சொல்லுதா, நீதிமான் பனையை போல செழித்து. பனை மரம்னா நம்ம நொங்கு இல்லை, பேரிச்ச மரம். என்னது? இந்த பேரிச்ச மரம் பாருங்க, இது வனாந்தரத்தில் விளையக்கூடிய இந்த மனம். பனையை போல செழித்து, நீதிமான் பனையை போல செழித்து, லீபோன்ல கேதுரை போல என்ன செய்வான். பக்கம் சொல்லுங்க, நீங்க பனையை போல செழிப்பீங்க. சத்தமாக தான் சொல்லுங்களேன். ஆமே, பனையை போல செழிப்பான். இந்த பனை பாருங்க, இந்த பேரிச்சம்பளம் எங்கே வளருதுன்னா வனாந்தரத்தில் தாங்க வளருது. நீங்கள் இந்த மிடில் ஈஸ்டில் நீங்கள் போய் பாருங்க, 100க்கும் மேற்பட்ட வகையான பேரிச்சம்பழங்கள் இருக்குது. ஆமாம், சில ஏர்போர்ட்டில் இந்த பேரிச்சம்பழமாக அடுக்கி வச்சுருப்பாங்க. துபாய் ஏர்போர்ட்டுக்கு போனீங்கன்னா இங்கிருந்து அந்த முக்கு வரைக்கும் ஒரு கடை இருக்குது பாருங்க, அதில் எல்லா பேரிச்சம்பழமும் வச்சுருக்கிறான். அது அவன் நல்ல மனசு பாருங்க, அவனுக்கு ஒரு சாம்பிள் வச்சுருக்கிறான். நம்ம மாதிரி ஆளுகளுக்கு நம்ம எல்லாம் விண்டோ ஷாப்பிங் தானே. ஆமாம், அதே மாதிரி வந்து பெர்ஃப்யூம் வச்சுருப்பான் நிறையா. எல்லாம் அடித்து கடைசியில் அது மனமே வந்து வேறு மாதிரி மாறி, புரியுதா உங்களுக்கு? எல்லாத்தையும் எடுத்து சும்மா 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 அடிச்சுட்டு அந்த கேட்டுக்குள்ளே போகிற பிறகு அவனே மயக்கம் போட்டு கொடுக்குற மாதிரி ஆயிடும். அது அந்த சாம்பிள் வேறு வச்சுருப்பாங்க. அங்கே தான் ஏராளம் தாராளமாக இருக்குல்ல அந்த அவ்வளோ வகையான பேரிச்சம்பழங்கள் அங்கே இருக்குது. கவனிங்க, பனையை போல் அந்த பேரிச்சம்பழம் மரங்கள் பாருங்கள்,
எங்கே இவ்வளவு இனிப்பான, இவ்வளவு சுவையான, இவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான பழம் எப்படி வளருதுன்னா வனாந்தரத்தில் வளருதுங்க. வனாந்தரத்தில் வளருது. தண்ணி இல்லாத வனாந்தரத்தில், மலை தாழ்ச்சியான இடங்கள்ல இந்த ஒரு காரியம். இதைத்தான் கர்த்தர் சொல்லார் பாருங்க, இந்த மரம் தான் நாம. மலை தாழ்ச்சியான காலங்களிலே தப்பாமல் கனி கொடுக்க மரம் இருக்காது, பனை மரம். அதான் நீதிமான் பனையை போல என்ன செய்வானா. சரி, அப்போ இதுக்கு தண்ணி இருக்கணுமே. எங்க இருக்குன்னா அது அதுக்குள்ள இருந்து அது இழுத்துக்குது. நல்லா கவனிங்க, தண்ணி இருக்கு. எங்க வாட்டர் இருக்கோ அதோடைய பனைமரத்தினுடைய குணம் என்னன்னா அதை இழுத்து கொள்கிறது. நான் தான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய செழிப்பு எங்க இருக்குன்னா அவருடைய சத்தத்தை கேட்கறதுல, இழுக்கிறதுல, அந்த பிரச்சனத்துல தங்கறதுல. ஆமென் சொல்லுங்க. அதுக்காக நேரத்தை செலவு பண்றதுல, அதை எடுத்துக்கொள்வதில் இருக்கு. நீதிமான் மொண்டு கொள்கிறான். அது எப்படி அந்த வேறு அந்த தண்ணி இழுத்துட்டு வறட்சியான, மகா வறட்சியான காலங்களை கனி கொடுக்குது. அப்போ நம்ம மகா வறட்சியான காலங்களை நாம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நமக்கு வருகிற அந்த தண்ணீர் தேவ நதியாக இருக்கிறது. அது ஜீவன். ஆமென் சொல்லுங்க. அது ஜீவ தண்ணீராக இருக்கிறது. அது பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார். அந்த ஆவியானவர் நம்முடைய ஆவியில இசைந்து இருக்கிறார். நம்முடைய ஜீவன் அந்த ஜீவனுக்குள்ளாய் மறைந்து இருக்கிறபடினால உங்களுக்கு தாழ்ச்சி என்பது வராது. அல்லேலூயா. நமக்கு வர எல்லா சோர்ஸும் கர்த்தரிலிருந்து வருது. நம்மகிட்ட வரக்கூடிய எல்லா நிறைவுகளும் ஆவியானவற்றிலிருந்து வருகிறது. எனக்கு உண்டான எல்லாம் அவரிடத்தில் இருக்கிறது. ஆனால் நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன். அவர் என்னுடைய மேய்ப்பராக இருக்கிறார். அல்லேலூயா. மகா வறட்சியான காலங்களிலும் தப்பாமல் கனி கொடுக்கிற, வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிற இலை உதிராத மரத்தை போல நீ ஒரு மரத்தை தான். அந்த மரம் பனை மரம். நீதிமான் நீங்க தான் அது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சொல்லுங்க பக்கத்தில், நீ தப்பாமல் கனி கொடுப்பாய். நிறைவான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு தருவார். உங்களுக்கு தாழ்ச்சி இருக்காது. ஆமென். தாழ்ச்சி இல்லாத ஒரு வாழ்க்கையை கர்த்தர் வாழச்சு. அதைத்தாங்க பாருங்க, இந்த இந்த தாவீதினுடைய இந்த அப்படியே இந்த இதை தியானிச்சுட்டு இருக்கும் பொழுது கடைசியில் முடிவாக அதை அந்த இந்த இதை அப்படியே தியானிக்கும் பொழுது இந்த வெளிப்பாட்டை தான் கர்த்தர் கொடுத்தார். மகா வறட்சியான இடத்துல தான் இந்த தாவீது இந்த நீரூற்றை கண்டுபிடித்தார் பாருங்க. கர்த்தர் அந்த மேய்ப்பன் கொண்டு போனார். அவர் பனை மரம் மாதிரி. ஆமாம் சார். மகா வறட்சியான காலங்களிலும் நாம தாழ்ச்சி அடையதே கிடையாது. கர்த்தர் அற்புதமாக உங்களை நடத்துவார். நம்ம எல்லாரும் எழுந்திருக்கலாமா?